சபை என்பது சபை, இந்த சபைக்கு எல்லாரும் வரணும். முதல்ல சபை அப்படின்னா ஒருத்தர் தான் வரணும் அல்லது 2 பேர் தான் வரணும், அப்படி அல்ல. சபை என்பது சபைக்கு எல்லாரும் வரணும். விசேஷமாய் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அது கணவரா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், அது குடும்பமாய் சபை என்பது குடும்பமாய் வருவதற்கு தான் சபை. இன்னைக்கு நான் கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி பேச நினைக்கிறேன். ஒரு இன்விடேஷன் கொடுத்துட்டு ஒருத்தர் வரல அப்படின்னா அவங்கள நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், கோபிச்சுக்கிறோம். ஏன் இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க வரல அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், அவங்க மேல கோபித்து கொள்றோம். அப்போ சபைக்கும் விசேஷமாய் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், நாம ஒரு 4 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா அந்த 4 பேர்ல ஒருத்தர் வரல அப்படின்னா அவங்கள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கூட்டிட்டு வருவதற்கு பிரயாசப்படணும். சபை என்பது, இந்த சபை பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியில செய்யப்படுவதுக்கு தான் ஆண்டவர் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம பரலோகத்துக்கு போனா நாம எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும், எப்படியாய் மாறணும் என்பதுதான் இந்த உலகத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள். அப்போ முதல் கிறிஸ்தவன் அப்படின்னா சபைக்கு அவசியம் கட்டாயம் வர. புரியுதுங்களா? கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், நீங்க எதுக்கு போறீங்களோ, எதுக்கு ஆப்சென்ட் ஆகுறீங்களோ இல்லையோ, ஆனா சபைக்கு ஒரு நாளும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஆப்சென்ட் ஆகக்கூடாது. அதான் நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்துல, கர்த்தருடைய சந்நிதியில் சபை கூடின போது இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் இருந்து வராதே போனவர்கள் யார் என்று விசாரித்தார்கள். நல்ல கீழே சொல்லப்பட்டிருக்கிறது நியாயாதிபதிகள் 21:15. அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, யார் யார் வரலன்னு சொல்லி எல்லா கோத்திரங்களில் இருந்து, அதாவது இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் இருந்து வராதே போனவர்கள் யார் என்று விசாரித்தார்கள். இன்னைக்கு சபை என்பது ஒரு குடும்பம். அப்ப இந்த குடும்பமாய் இருக்கிற சபைக்குள்ள ஒருவேளை நாம சபையில என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லி கடந்து போறேன். இன்னைக்கு சபைக்குள்ள வந்தாச்சு, சபைக்குள்ள வந்த உடனே சபை முடிஞ்சுதா, அப்ப முடிந்த உடனே நாத்துமாவே கத்திர சோத்திரி சொன்ன உடனே நம்ம உடனே ஜூட்டு விட்டு ஓடக்கூடாது. அப்ப நாம என்ன பண்ணணும், சபைக்குள்ள வந்த பேரு இது ஒரு குடும்பமாய் இருக்கிறதுனால நம்ம ஒருத்தரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விசாரிக்கணும். கவனிங்க, ஒருத்தரை விசாரிக்கணும். நாம என்னமோ சர்ச்சை முடிஞ்ச உடனே கீழே உள்ள உட்காந்துக்கலாம், ஒரு 1000 ரூபாய் நம்ம கலெக்ஷன் பண்ண போறோம் மாதிரியும் உடனே எழுந்து ஓடி போடுறோம். இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. சபை ஒரு குடும்பம். அப்ப சபை முடிந்த உடனே ஒரு 10 நிமிஷம் உட்காந்து வீட்டுல எப்படி இருக்கிறாங்க, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கிறீங்க, உடம்பு சரியாலன்னு கேள்விப்பட்டேன், எப்படி இருக்குதுன்னா ஒருத்தர் நம்ம என்ன பண்ணணும், விசாரிக்கணும். பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு விசுவாசிய நம்ம என்ன பண்ணணும், ஏமா எப்படிமா இருக்கிற, சாப்பிட்டியா, எப்படி இருக்கிறீங்க, வெயில் எப்படி இருக்குது, மழை எப்படி இருக்குது, ஒருத்தரை விசாரிக்கணும். 2வது ஸ்பெஷலா அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, யார் வராம போனாங்களோ அவங்கள என்ன பண்ணணும், விசாரிக்கணும். ஏன் சர்ச்சுக்கு இன்னைக்கு வரல, ஒருவேளை நம்ம வீட்டுக்கு போறோம், சர்ச்சை முடிஞ்சு வீட்டுக்கு போறோம், ஒருவேளை வராத விசுவாசிகளை நம்ம வழியில பார்க்கும் போது அவளை நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல, என்னாச்சு, ஒருவேளை உடம்பு சரியில்லையா, எதுக்காக சர்ச்சுக்கு வரல, என்ன காரணம். இப்ப அவங்க சொல்ற காரணம் ஒருவேளை பலவீனம், ஒருவேளை சர்ச்சுக்கு வர முடியல தடை அப்படின்னா அதை நம்ம சபையாராய் சேர்ந்து நம்ம ஜெபிப்பதற்கு அது ஏதுவா இருக்கும். அவங்க சொல்ற சரியான காரணம். இப்போ ஒவ்வொரு விசுவாசியும் இந்த வாரம் போறீங்க, வராத விசுவாசியில பார்த்து நீங்க கேட்கணும், ஏன் போன வாரம் இந்த வாரம் நீங்க சர்ச்சுக்கு வரல, அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வாங்க. அப்ப அவங்க சொல்ற காரணம், சில காரணம் சொல்லுவாங்க. என்கிட்டயே சில காரணங்கள் சொல்லி இருக்கிறாங்க விசுவாசிங்க, ஏமா சர்ச்சுக்கு நீங்க வரல அப்படின்னா அவங்க சொல்ற காரணம், மீனை கழுவுறதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால என்ன பண்ணல சர்ச்சுக்கு. உண்மையா சொல்றேன் கர்த்தருடைய சமூகத்துல, ஏன் சர்ச்சுக்கு வரல, மீனை கழுவுறதுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு முள்ள ஐயா, அதை கழுவி எடுத்து வச்சுட்டு வரணும்னு நான் எவ்வளோ பிரயாசப்பட்டேன் வர. இன்னொரு விசுவாசி சொல்லுது, எதுக்குமா சர்ச்சுக்கு வரல, சர்ச்சுக்கு கிளம்பன சந்துக்காரர் வந்துட்டேன். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவேளை ஏமா சர்ச்சுக்கு வரல, இல்லைங்க உடம்பு ஒரு மாதிரியா இருந்துச்சு, கிளம்பிட்டேன், ரெடி ஆயிட்டேன், சீக்கிரமா வரணும்னு பிளான் பண்ணேன், ஆனா என்னால வீட்டை விட்டு கால் அடி வைக்க முடியல, ஒருவேளை சரியான காரணங்கள் சொன்னா
அது நம்ம சபையாராய் சேர்ந்து ஜெபிப்பதற்கு அது ஒரு உண்மையாக சொல்றேன், அது ரொம்ப மிக மிக ஏதுவாக இருக்கும். அப்போ சபைக்குள்ள வந்த விசுவாசிகளா இருக்கட்டும், வராத விசுவாசிகளா இருக்கட்டும், அவர்களை நம்ம விசாரிக்கணும். ஏன் சர்ச்சுக்கு வரல? ஃபங்க்ஷனுக்கு வரல அப்படின்னா நம்ம கோச்சிட்டு 2வது நோட்டீஸே கொண்டு போய் கொடுக்க மாட்டோன்றோம். அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க சும்மா தான் வீட்டில் உட்காந்துட்டு இருக்குது, அவங்கள போய் ஒரு வார்த்தை கூட நீங்க நிறைய பேர் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஏன்பா சர்ச்சுக்கு வரல அப்படின்னு கேட்க மாட்டோம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், நான் சின்ன வயசுல இருந்து அல்லது நீங்க சின்ன வயசுல இருந்து கேட்ட வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? இயேசு சீக்கிரம் வராரு. இந்த வார்த்தை என்ன வார்த்தை? இயேசு சீக்கிரம் வராரு, மனம் திரும்புங்க. இந்த வார்த்தை நம்ம சின்ன வயசுல இருந்து இப்ப வரப்போகுது, அப்போ வரப்போகுது. இன்னைக்கு இந்த வார்த்தைய இப்போ திரும்ப நான் சொன்னாலும் நமக்குள்ள அந்த பயம் வராது. கடைசி நாட்களில கர்த்தருடைய வார்த்தை, சொல்லப்பட்ட வார்த்தைகள் திரும்ப நமக்கு சொல்லப்படும் போது அதை நம்ம அசட்டை பண்றோம் அப்படின்னா அப்பதான் உலகம் சீக்கிரம் முடிய போகுதுன்னு அர்த்தம். அப்ப சபைக்கு வராத நம்முடைய குடும்பங்கள், ஒரு சின்ன பிள்ளையா அது விளையாட்டு பராக்குல ஓடி போச்சா மதியம் சோறு போடாத. ஆண்டவர் தான் உனக்கு சுகப்படுத்தணும், ஆண்டவர் தான் உனக்கு விடுதலை தரணும், ஆண்டவர் தான் நம்ம காப்பாற்றுறாரு, ஆண்டவர் தான் மனுஷன் இல்ல, ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்யறான்னு அவன் பிள்ளைகிட்ட சொல்லணும். அப்ப இந்த வார்த்தை சொல்லுது, இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் இருந்து வராத போனவர்கள் யார் யார் என்று விசாரித்தார்கள். அப்ப நாமும் மற்றவர்களை விசாரிக்க கற்றுக்கொள்ளுங்க. சபைக்கு வரணும் என்பதை சொல்லுங்க, சபை முக்கியம் என்பதை சொல்லுங்க. ஆனா அதுதான் எபிரேயர் 10:25 வாசிக்கிறோம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், சபை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சபை என்பது இங்க வந்து உட்கார்ந்து தூங்குற இடம் அல்ல. சபை என்பது உட்கார்ந்துட்டு நம்ம காரியங்களை பேசுகிற இடம் அல்ல. வீட்டுல ரொம்ப அனலா இருக்குது அதனால சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்த, வெளியில வெறுப்பா இருக்குது அதுக்குள்ள வந்து அதனால சர்ச்சுக்குள்ள வந்து இல்ல. சர்ச்சு என்பது நம்ம கற்றுக்கொள்ளுகிற இடம். சபை என்பது ஒவ்வொருவரும் நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது என்கிறதை கற்றுக்கொள்ளுகிற இடம் சபை. அப்ப இந்த சபையில நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா கட்டாயம் அவசியம் ஒருவரும் மிஸ் பண்ணாம சபையை முக்கியப்படுத்தணும். இன்னைக்கு கூட ஏசம்மா சாட்சி சொன்னாங்க, எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. இந்த வாரம் சர்ச்சுக்கு வரதுக்கு லீவு கொடுத்துட்டாங்க, அடுத்த வாரம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சாட்சி. இந்த சாட்சியை மற்ற யாரான சொல்லியிருக்கிறோமா? என்ன சொல்லுவோம், இந்த வாரம் வேலை இல்லை, அடுத்த வாரமாச்சு வேலை எனக்கு வரணும் ஆண்டவரே. புரியுதுங்களா? நம்ம சொல்ற சாட்சியே, ஆண்டவரே சர்ச்சை போனா போகுது, வேலையை கொடுத்துருங்க, பணம் வேணும் ஆண்டவரே. அப்போ கற்ற பிள்ளைகள், நீ எந்த அளவுக்கு சபையை முக்கியத்துவம் கொடுக்குறியோ, எந்த அளவுக்கு இந்த சபையை கனப்படுத்துறியோ, எந்த அளவுக்கு சபைக்கு பயந்து வரையோ, அந்த அளவுக்கு தாங்க உங்க வாழ்க்கை மேன்மைப்படும். அப்பதான் உங்க வாழ்க்கை சீர்பொருந்தும், அப்பதான் நீ சீர்படுவ. இப்போ ஒரு படிக்காதவங்களை பார்த்து சொல்றோம், அவனுக்கு அறிவே இல்லைங்க, அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியலன்னு சொல்றோமா இல்லையா? அவன் சொல்றோமா இல்லையா? அவனுக்கு படிப்பறிவே இல்லைங்க, அவனுக்கு என்ன பேசணும்னு தெரியாது. இதே தான் நான் சொல்றேன், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வேதத்தை நீ கற்றுக்கொள்வதற்கு தான் சபைக்கு வரும். அப்ப சபையை ரொம்ப 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 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியத்துவம் படணும். அதுதான் வேதம் சொல்லுது. ஆமீன். 19ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை கூட வேகமா வாசிங்க. 19ஆம் சங்கீதம் 11வது வசனம். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிற அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் நமக்கு உண்டாகும். ஒரு மனுஷன் ஜெபிக்கிறானோ இல்லையோ, பைபிள் எடுத்துட்டு வராங்களோ இல்லையோ, அல்லது டைரி எடுத்துட்டு வராங்களோ இல்லையோ, அல்லது ஒயிட் அண்ட் ஒயிட்ல வராங்களோ இல்லையோ, ஆனா சபைக்கு வருவது மிக 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 அவசியம். காரணம் என்ன? இவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். அப்ப சபைய ஏதோ ஒரு போற போக்குல வருவது அல்ல. சபைக்கு நீ எந்த அளவுக்கு சபையை முக்கியப்படுத்துறியோ அந்த அளவுக்கு அந்த வார்த்தை சொல்லுது, அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் நமக்கு உண்டாகும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஒரு தீர்மானம் விடுங்க. சபை என்பது கர்த்தரை பார்க்கிற
அல்லது நம்முடைய தேவைக்காக ஜெபிக்கிற இடம் சபை. அப்ப இந்த சபையை உதாசீனப்படுத்திட்டு அசட்டை பண்ணிட்டு சபை நடந்தா எனக்குன்னு நடக்க காட்டி எனக்குன்னு அப்படி இல்லை. ஆண்டவர் நம்மை அழைத்த நோக்கம் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சீர்படுவதற்காக தான், நம்ம சீர்பொருந்துவதற்காக தான் ஆண்டவர் நம்மை சபையில இணைச்சிருக்கிறார். அப்ப இந்த சபை நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது பயபக்திக்குரிய சூழ்நிலையா இருக்கணும். அந்த வார்த்தை சொல்லுது, வாசிங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 58வது வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 58வது வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய குறியில எப்போதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். நீ சபைக்கு வர, நன்மை வரல, விடுதலை வரல, உன் தேவை சந்திக்கப்படல, பரவாயில்ல. அந்த வார்த்தை சொல்லுது, நீங்கள் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் விருதாவாய் போகாது என்பதை நீ அறிஞ்சு கொள்ளணும். நான் சபைக்கு வருவது ஒரு நாளும் எனக்கு சொல்லுங்க, அந்த வார்த்தை சொல்லுது விருதாவாய் அல்லது வெறுமையாய் ஒரு நாள் எனக்கு இருக்காது. அப்ப அதை அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியில் எப்போதும் பெருகிறவர்களாயும் இருக்க வேண்டும். அப்ப நாளுக்கு நாள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஆவியில வளருவதற்கு, ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை சீர்படுவதற்கு, உன் குடும்பத்தில் சமாதானம் கிடைப்பதற்கு, உன் குடும்பத்தில் ஒற்றுமை வருவதற்கு, ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் சபைக்கு வரும்போது தான் இந்த வேத வசனத்தை கற்றுக்கொள்ள முடியும், இந்த வேத வார்த்தைகளை கற்றுக்கொள்ள முடியும். எப்படி ஒரு குடும்பத்தில் நடக்கணும், எப்படி கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், தாய் தகப்பன் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும் என்பதை கற்றுக் கொடுக்கிற இடம் சபை. ஆனால் அந்த சபையில் நிறைய பேர் நம்ம என்ன பண்றதில்ல, முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. அந்த வார்த்தை சொல்லுது, வாசிங்க, அதே எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீ ரட்சிக்கப்பட்ட புதுசுல நீ எப்படி சபையை முக்கியப்படுத்தி கனப்படுத்தி வந்தியோ அதே போல வாசிங்க 3:14, நம்ம ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக, கிறிஸ்துவின் இடத்தில் உனக்கு பங்கு கிடைக்கும். சொல்லுங்க, என்ன கிடைக்கும்? பங்கு கிடைக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதற்கு முடிவு பரியந்த உறுதியாய் சபைக்கு வருவதற்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த வார்த்தையை ஞானஸ்தானம் எடுக்கும் போது அறிக்கை பண்ணுவோம், வருஷந்தோறும் தவறாம வருவேன் சபைக்கு, ஒரு வாரமும் மிஸ் பண்ண மாட்டேன். அப்ப அந்த வார்த்தையை அன்னைக்கு சொல்வதோடு நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம், விட்டுறோம், மறந்துடுறோம். அந்த வார்த்தை சொல்லுது, முடிவு பரியந்து உறுதியாய் நீ சபையில் இருப்ப அப்படின்னா உனக்கு கிறிஸ்துவின் பங்கு கிடைக்கும், கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். அப்ப சபை என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு வாரமும் மிஸ் பண்ணக்கூடாது. அப்ப சபை நீ அதுதான் அந்த சபை என்பது. சில இப்படி பிளான் பண்றோம், நான் ஊருக்கு போயிட்டேன், அங்க சர்ச்சை இல்லை, முடிந்த அளவு எந்த சபையில ரட்சிக்கப்பட்டையோ, எந்த சபையில ஞானஸ்தானம் எடுத்தியோ, எந்த சபையில நீ ஸ்தோத்திர உறுப்பினராய் இருக்கிறியோ அந்த சபையில தான் நீ வந்து உட்காரணும். நான் சொல்றது ஏதோ முடியல, சரி பக்கத்துல இருக்கிற சர்ச்சைக்கு போகலாம். இப்போ இந்த முடியலன்ற வார்த்தையே உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்ற பாருங்களேன். ஒரு ஊருக்கு போயிட்டோம், ஒரு ஊருக்கு ஏதோ மறந்துட்டு சனிக்கிழமை ஊருக்கு போயிட்டோம். அப்போ அந்த ஊர்ல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு பஸ் வசதி இல்லை, ஆட்டோ கிடையாது, பைக்கு கிடையாது, ட்ரெயின் கிடையாது, ஹெலிகாப்டர் கிடையாது, ஏரோப்ளைன் கிடையாதுன்னா தான் திரும்ப சர்ச்சைக்கு வருவதற்கு முடியலன்னு சொல்ல முடியும். புரியுதா நான் சொல்றது? நீ இப்போ கிளம்புனாலும் சபைக்கு உன்னால வர முடியுமானா நீ எங்க தான் வரணும்? ரட்சிக்கப்பட்ட சபையில தான் நீ 99% ரட்சிக்கப்பட்ட சபையில தான் நீ வந்து உட்கார். இதுதான் உனக்கு ஆசீர்வாதம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இனி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இன்னைக்கு சனிக்கிழமை நான் ஊருக்கு போனா ஞாயிற்றுக்கிழமை என்னால் திரும்ப வர முடியாது நீ நினைக்கிறியா? அப்ப நம்ம என்ன பிளான் பண்ணணும்? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை முடிஞ்ச உடனே கிளம்பி தாலி கட்டாம அப்படியே வச்சுட்டு நம்ம போனாதான், நம்ம மூஞ்ச பார்த்தாதான் தாலி கட்டுற ஃபங்க்ஷன் எதுவும் அப்படி எதுவும் சொல்லுங்க. நம்மள சொல்லணும் அப்படின்னா நம்மள ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க.
ஆனா அதுக்கு தான் நம்ம அதிகமா சர்ச்சை விட்டுட்டு, சொல்லுங்க, சர்ச்சை விட்டுட்டு அதிகமா போறோம். இல்லைங்க, கூப்பிட்டு என்ன ஸ்டேஜில் உட்கார வச்சாங்க, இல்லை நான் போனாதான் ரிப்பன் கட் பண்றது அப்படியே கத்திரிக்கோலை வச்சு நிக்கிறாங்க, நான் என் மூஞ்ச பார்த்து பாரு அப்படின்னா போலாம். எங்கடா வந்த நான் நம்ம கேட்கிற இடமே கிடையாது. ஆனா அந்த இடத்திற்கு தான் நம்ம சர்ச்சை விட்டுட்டு அதிகமா போயிட்டு. அப்ப சபை என்பது நம்மை வாழ வைக்கிற இடம், நம்மை சீர்பட வைக்கிற இடம், குடும்பத்துல எப்படி இருக்கணும் என்கிற கற்றுக் கொடுக்கிற இடம் சபை. இந்த சபையில தான் நீ உட்காரணுமே தவிர, சொல்லுங்க, போற போக்குல ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறோம். முக்குருமாத்துல நியூ இயருக்கு ஒரு ஸ்தோத்திரம், அந்த ஃபங்க்ஷன், அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த போட்டி அது நடத்தணும். அதுல கூப்பிடுவாங்க, எனக்கு உண்மையாவே தெரியாது, கூப்பிடுவாங்க ஒருத்தரை ஒரு பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. நான் அதுதான் இன்சியல்னு போட்டுட்டேன், உண்மையாவே தெரியாது. அதை பார்த்துட்டு சொல்லும் போது தான் எனக்கு அப்ப இது பேரே கிடையாதுன்னு போல. அப்போ ஒரு பேரை சொன்னாங்க, அதுதான். அப்போ அதுக்கு முன்னாடி அப்பா பேர் இப்படி வருது, அப்போ அதுதான் இன்சியல் இருக்கணும், எஸ்ன்னு ஏதோ ஒன்று போட்டுட்டேன். அதுக்கு என்ன சண்டை தெரியுமா? அது அந்த வார்த்தை கிண்டல் பண்றதுக்கு சொல்றவா, எனக்கு உண்மையாவே தெரியும். இன்சியல சொல்லுங்க, இன்சியல மாத்தி போட்டு, இப்போ நமக்கு ஒரு இன்சியல மாத்தி போட்டுட்டா எவ்வளவு கோவம் வரும் சொல்லுங்க? வருமா வராதா? வருமா வராதா? இதே போலதான் ரட்சிக்கப்பட்டது ஒரு சபை அப்படின்னா, அந்த சபை தான் உனக்கு உரிமையான சபை. அதுதான் உனக்கு உன் வாழ்க்கைக்கு பிரயோஜனமா சபை. அதுதான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், எங்க வேணா போலாம் அப்படின்னா அது உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அது அர்த்தம் கிடையாது. புரியுது என்ன சொல்றது? முடியாத பட்சத்துல வேற வழி இல்லைங்க, பக்கத்துல ஒரு சத்தம் கேட்சி, அதனால சர்ச்சில் போய் உட்கார்ந்தேன், நல்லது, நல்ல விஷயம். அது அந்த சத்தம் கேட்கல, டிவி பார்த்துட்டு இருந்த, சினிமாவுக்கு போனதை விட சர்ச்சு பக்கத்துல ஜெபம் பண்ணிட்டு தாங்க போய் நல்லது. ஆனா முடியும் அளவு ரட்சிக்கப்பட்ட சபையில நீ உட்கார்ந்தாதான் உனக்கு ஆசீர்வாதமே தவிர வேற சபை உனக்கு, சொல்லுங்க, வேற சபை உனக்கு. இப்போ ஐயா என்ன சொல்றாங்க, சர்ச்சுக்கு வரியா, உனக்காக நான் என்ன பண்ணலாம், உனக்காக நான் கஷ்டப்படலாம், நைட்டு ஃபுல்லா நான் ஜெபம் பண்றதுக்கு நான் இருக்கிறேன். சர்ச்சுக்கே வராதவங்களுக்கு, சர்ச்சு இருக்குதுன்னு தெரிஞ்சும் வராதவங்களுக்கு நான் ஏன் ஜெபம் பண்ண சொல்றாரா இல்லையா? அப்ப ஆண்டவரும் உன்னை எந்த சபையில அழைச்சாரோ, எந்த சபையில ரட்சிக்கப்பட்டிருக்கிறியோ அந்த சபை தான் உனக்கு ஆசீர்வாதமா இருக்குமே தவிர வேற சபை உனக்கு சாபமா தான் இருக்கும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஒண்ணு, சபையை முக்கியத்துவம் கொடுக்கணும், சபைக்கு முக்கியப்படுத்தணும். ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட கணவர் தூங்கின இருக்கா, எழுப்பு, தட்டி எழுப்பு, ஒரு சொம்பு தண்ணி மூஞ்சில ஊத்து, சீக்கிரம் வா, எழும்பு. ஆண்டவருடைய ஆலயத்தை நீ எந்த அளவுக்கு கனப்படுத்துறியோ அப்பதாங்க ஆண்டவர் உங்களை கனப்படுத்த முடியும். வேதம் சொல்லுது, நீ என்ன மனுஷருக்கு முன்னாடி நான் மகிமைப்படுத்தின அப்படின்னா, நான் உனக்கு பிதாவின் முன்னாடி நான் என்ன பண்ணுவேன், உங்களை மகிமைப்படுத்துவேன், கனப்படுத்துவேன். அப்ப நீ எந்த அளவுக்கு சபையில வருவதற்கு பிரயாசம், பயம், பக்தி, முக்கியத்துவம் உன் வாழ்க்கையில் இருக்குதோ அதன்படிதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு நிறைய பேர் நினைக்கிறோம், சர்ச்சுக்கு வரேன், பாட்டு பாடுறேன், காணிக்கை கொடுக்குறேன், சாட்சி சொல்றேன், ஆராதிக்கிறேன், வார்த்தை கேட்கிறேன், ஆனா ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னா ஏதோ வேற வழியிலன்னு வந்து சபையில உட்காந்தா உனக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றம் வராது. இது ஏன் சபை? கர்த்தர் என்ன ரட்சிக்கப்புள்ள மாற்றின சபை. இந்த சபையில தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இதுதான் எனக்குரிய இடம்னு ஒரு தீர்மானத்தோடு உறுதியா வந்து உட்காருங்க பார்க்கலாம். நான் சொல்றேங்க, சபையை விட்டுட்டு நீ செய்கிற எந்த காரியமும் இன்னைக்கு சாபமா தான் போயிட்டு இருக்குது. சபையை விட்டு செய்கிற எந்த வேலையும் நமக்கு ஆசீர்வாதமா இல்லை. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், அதுதான் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவர் கொடுத்தாதான் நமக்கு ஐஸ்வர்யம், அவர் கொடுத்தாதான் நமக்கு வருமானம், அவர் கொடுத்தாதான் வேலை. இதுதான் ஐஸ்வர்யம் தருமே தவிர வேற ஒன்றும் ஆண்டவரை விட்டுட்டு போற எந்த காரியமும் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் கொண்டு. அப்போ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, சபையை கனப்படுத்தணும். சபை முடிந்த அளவு எல்லாரும் வரணும். நீ வேலைக்கு போ, நான் சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லக்கூடாது. ஒருத்தர் போனா போதும். சாவுக்கு போறீங்களே, ஒரு ஃபங்க்ஷன் என்ன போறீங்களா, அண்ணா ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் வேன்ல ஏறணும், வீட்டுக்கு ஒருத்தர் டிராக்டர்ல ஏறணும். ஏர்ல அப்படின்னா, ஏர்ல அப்படின்னா சொல்லுங்களேன், ஏர்ல அப்படின்னா சர்ச்சுக்கு முன்னாடியே காலையில் எடுத்து டிராக்டர் விட்டுறாங்க.
அந்த விசுவாசி அப்படி சர்ச்சை பார்க்குற மாதிரியே போய் ஏறு. சர்ச்சைக்கு முன்னாடியே வண்டி விடுறாங்க, போய் ஏறு. இப்போ சர்ச்சையை விட்டுட்டு நீ போயிருக்கிற, அதில் ஏதாகிலும் நமக்கு ₹1 நமக்கு லாபம் அப்படின்னா பரவாயில்ல, ஒரு ஒரு இதுவும் இல்லை. இதில் வர ரட்சிக்கப்பட்ட சபை சினிமா பாட்டு போட்டு யார் டான்ஸ் ஆடுறதுன்னா ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்க தான் டான்ஸ் ஆடுறது சினிமா பாட்டு. இதில் நம்மளை டான்ஸ் மாஸ்டர்னு சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாங்களா, இல்லை நம்மளை இல்லைங்க என்ன சொல்லுவாங்க மைக்கேல் ஜாக்சன் இவங்கன்னு பேர் எதனா சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாங்களா தெரியும். ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்க தான் சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுனுக்குது. இதெல்லாம் எங்கே கற்றுக் கொடுக்கிற இடம்? சபையில். நீ சபையில் ஒழுங்காக உட்கார்ந்து இருந்தா எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது என்பது உனக்கு தெரியும். அந்த அந்த ரட்சிக்கப்பட்ட விசுவாசி சும்மா சீண்டி விட்டுட்டுமே அது ஆட்டு பாரு, நமக்கு அதெல்லாம் அவமானப்படணும், அதெல்லாம் வெக்கப்படணும். சபை நம்மை சீர்பொருந்த கற்றுக் கொடுக்கிற இடம், நம்மை சீர்பட வைக்கிற இடம் சபை. இன்னைக்கு கத்திரி பிள்ளைய வேன்ல ஒரு 20 பேருக்கு முன்னாடி நின்று ஆடுற, ஒரு கேரல் டான்ஸ் போறோம், உன்னால டான்ஸ் ஆட முடியுதா சொல்லுங்க? ஒரு கேரல் டான்ஸ் போறோம், அதே ஆளை தூக்கி விட டான்ஸே வராது. அப்போ இன்னைக்கு சபை, நீ சபைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறியோ, நீ சத்தியத்தை ஒழுங்கா கேட்டு இருந்தா இதெல்லாம் நீ செய்ய மாட்ட. அப்ப சபை என்பது கற்றுக் கொடுக்கிற இடம். நம்ம எல்லாம் மாணவர்கள், நம்ம எல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள தான் வந்திருக்கிறோம். நம்ம மற்றவங்களுக்கு கற்றுக்கொள்ள தான் வந்திருக்கோமே தவிர கற்றுக் கொடுக்க நம்ம வரல. அப்போ நீ கற்றுக்கொண்டு இருக்கிற அப்படின்னா இவர்கள் எல்லாம் நீ என்ன பண்ண மாட்டேன், சரியா செய்ய மாட்டேன். அப்போ சபை, எல்லாரும் சபைக்கு வரணும். சொல்லுங்க, சபைக்கு என்பது ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் சபைக்கு வரணும். இதுதான் கர்த்தருடைய அழைப்பு. அந்த வார்த்தை சொல்லுது, நீ இதை சரியா கை கொண்ட அப்படின்னா மிகுந்த பலன் உனக்கு உண்டாகும்னு வேதம் சொல்லுது. அப்போ ஒண்ணு, சபைக்கு எல்லாரும் வரணும். அப்போ ரெண்டாவது, சபையில என்ன செய்யணும் அப்படின்னா 1 கொரிந்தியர் 11 11:18 ரெண்டாவது, பிரிவினைக்கு இடம் தரக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட். ஒண்ணு, சபைக்கு எல்லாரும் வரணும். சபை என்கிற தலைப்புல சபைக்கு எல்லாரும் வரணும். ரெண்டாவது, பிரிவினைக்கு இடம் கொடுக்க கூடாது. வாசிங்க 11:18. முதலாவது, நீங்க சபையில கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டு என்று கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை நம்புகிறேன். பவுல் சொல்றாரு, சபையில உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்குள்ள பிரிவினை இருக்குது. அப்ப அதை நான் பிரிவினை இருக்குதுன்னு நான் என்ன பண்றேன், கேள்விப்பட்டேன், அதை நம்பவும் செய்யுது. அப்போ சபைக்குள்ள வந்த பிறகு சண்டை போட்டுட்டு 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. நீ கவனிக்கணும். இப்போ எதுக்கு சண்டை, அதிகமா சண்டை எதுக்கு வரும் அப்படின்னா, அவங்க கோழி நம்ம வீட்டை தீச்சிட்டு போயிடும். என்ன பண்ணும், கோழி அதோட கோழியோட தன்மை என்னது, அரிசி இருந்தாலும் அது இல்லை அவங்க வீட்டு அரிசி அப்படின்னு கோழிக்கு தெரியுமா சொல்லுங்க? அவங்க பாவம் ரேஷன் அரிசி தலை மேல தூக்கின்னு அவங்க கோழிக்கு எத்தனை வந்துக்கிறாங்க கோழிக்கு தெரியுமா சொல்லுங்க? அது எத்தனை அறிவு? இப்போ கோழி ஏதோ ஒரு தீச்சிட்டு இருக்கும், காலில் மெரிச்சு விட்டாவே அது சரியா போயிடும். காலில் 2 வாட்டி நந்தாவே சரியா போயிடும். ரட்சிக்கப்பட்ட சபை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க அதுக்கு குடும்ப பூச்சின்னு வதப்பட்டு ரோட்ல, அதுக்கு மறுநாள் பாத்தீங்கன்னா ஸ்டேஷன்ல இருப்பாங்க. எதுக்குடா பிரச்சனை, கோழி இப்போ தேவையில்லாத பிரச்சனைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இடம் கொடுக்க கூடாது. பிரிவினைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இடம் கொடுக்க கூடாது. அப்போ ஒரு சபைக்குள்ள நீ வந்துட்ட, ஒருவேளை வெளியில சண்டை போட்டு சபைக்குள்ள வந்துட்ட அப்படின்னா நீ பிரிவினைக்கு என்ன பண்ணக்கூடாது, இடம் சொல்லுங்க, பிரிவினைக்கு இடம் என்ன பண்ணக்கூடாது. அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, நீங்கள் வாசிக்க அதே 1 கொரிந்தியர் 3:3 3 வாசிங்க. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். நல்லா கவனிக்கணும். ஒரு மனுஷனுக்குள்ள பொறாமை. இப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி, ரட்சிக்கப்பட்ட இன்னொரு விசுவாசி நல்லா இருக்கும், நல்ல ஒருவேளை அதே வேலைக்கு கூட நீ என்ன பண்ணிருக்கலாம், ஜெபம் பண்ணிருக்கலாம். ஆண்டவர் அந்த வேலை தான் வேணும், அந்த வேலை தான் வேணும், அந்த வேலை ஜெபம் பண்ணிருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருப்பாரு.
அது நமக்கு என்ன வரக்கூடாது அப்படின்னா பொறாமை, வாக்குவாதம் நமக்கு என்ன பண்ணக்கூடாது. அப்ப கிறிஸ்துவ பிள்ளைகள் பொறாமைப்படுகிற பிள்ளைகளாய் சபைக்குள்ள இருக்கக்கூடாது. பொறாமைப்படுகிற பிள்ளைகள் அவங்க கர்த்தர் பிள்ளைகளா இருக்க முடியாது. அவன் அவன் வேலை செய்யறான், நைட்டு பகல கஷ்டப்படுறான், அவன் ஏதோ ஒரு வீட்டை கட்டுறான். அதுல எவ்வளவு கடை இருக்குதோ அவங்களுக்கு தான் தெரியும். எத்தனை லோன் வாங்கியிருக்கிறானோ, எத்தனை லோனுக்கார காரியம் வரானோ, அதுதான் அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா அவன் வீட்டை கட்டிட்டான். அவன் எப்போ வீட்டை கட்டினான்? நானும் அவங்கள தான் ஒண்ணு ஆரம்பிச்சோம். நாங்க ஒரு குரூப் ஹவுஸ் வீடு கொடுத்தாங்க, ஒரு 5-6 பேருக்கு. அப்போ எங்க அப்பா இருக்கிறாரு. எங்க அப்பா எதிரவே அவர் பேசினாரு, உனக்கு முன்னாடி நீ எல்லாம் எனக்கு அமித்த, உனக்கு முன்னாடி நான் வீடு கட்டுருவேன், ஒரே மாசத்துல முடிச்சிடும் அப்படின்னு. அப்ப கிட்டத்தட்ட நாங்க வீடு கட்டி 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு. இப்பதான் வீட்டை கட்டி இருக்கிறேன். வாயின் வார்த்தை நம்ம எப்படி பேசுறோம் என்பது அதை கவனிக்கணும். அப்ப பொறாமை, மற்ற அவங்க வீடு கட்டிட்டாங்க, அவர் சொல்ற வார்த்தை, எனக்கு பின்னாடி இவங்க கட்டிட்டா அவன் கட்டிட்டான்னா, ஆண்டவர் அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செஞ்சிருக்கிறாரு, கட்டிட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? பொறாமை. அப்ப சபைக்குள்ள வருகிற விசுவாசிகளுக்குள்ள பொறாமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இதுதான் பிரிவினையை உண்டாகும். கோழி வந்துச்சு, மாடு வந்துச்சு. கஞ்சி தண்ணி நம்ம குடிக்க போறதுல மாடு தான் குடிக்கணும். கஞ்சி தண்ணி எதுதான் குடிச்சு ஆகணும், மாடு தான் குடிக்கணும். ஏதோ ஒரு மாடு வந்து குடிச்சிச்சு, விட்டுருங்களேன். நம்ம என்னமோ கஞ்சி தண்ணியை லிட்டர் கணக்கில் ஊற்றி நமக்கு என்னமோ காசு வரா மாதிரியும், உன் மாடு வந்து எப்படி எனக்கு ஏன் கஞ்சி தண்ணி குடிக்கும்? சண்டை. நீ என்ன பண்ணும்? மாடு வரக்கூடாது, கோழி வரக்கூடாதுன்னா நீ ஜோம் பண்ணி காம்பவுண்ட் போட்டு கேட்டு போட்டு இருக்கிற 1.5 சென்ட்ல அவங்களுக்கே இடம் வசதி இருக்காது. அதுலயும் மாடு வந்துச்சு, அதுலயும் கோழி. யாரு சண்டை போடுறது? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களே சண்டை போட்டிருப்பான். ரட்சிக்கப்பட்ட. அப்போ இந்த சூழ்நிலை அவங்களை இன்னொரு முறை பார்க்கும்போது பணத்துல போய் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, கொஞ்சம் பணம் நமக்கு இருக்குது அப்படின்னா உடனே போன் பண்ணி கேஸ் குத்துறோம். போறோம், எப்படியும் ஸ்டேஷன்ல முடிஞ்ச அளவு காம்ப்ரமைஸ் தான் பண்ண போறாங்க. அவங்கள இதை பண்ணிடுற பாரு, அதை பண்ணிடுற பாரு, இதை பண்ணி வாயின் வார்த்தை. அப்ப திரும்ப அவங்கள வந்து பார்க்கும்போது சபையில வந்து 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும்? வேதம் சொல்லுது, எங்க ஒரு மனம் உண்டோ அங்கதான் விடுதலை. அப்ப ஒரு மனம் இல்லாத இடம், நான் சொல்றேன், அந்த ஜெபம் கேட்கப்படுவதே கட்டி. அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, பிரிவினைக்கு இடம் கொடுக்காது. வாசிங்க. ஆமென். அதான் 1:10 வசனம், 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். சபை என்பது 1 கொரிந்தியர் 1:10 வாசிங்க. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசுறவங்க தான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். பிரிவினை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொறிந்து இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு இன்னைக்கு புத்தி சொல்றேன். சபைக்குள்ள சொல்லுங்க, சபைக்குள்ள ஒரே காரியத்தை பேசணும். சபைக்குள்ள 2வது பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதோடு யோசிக்கணும். சபைக்குள்ள என்பது குடும்பம் இல்லைங்க. ஏன் குடும்பம் வேற இல்ல, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை சபைக்கு வர எல்லாரும் நம்ம எல்லாம் ஒரு குடும்பம். அப்ப இந்த குடும்பத்துக்குள்ள நம்ம ஒரே காரியத்தை பேசுகிற அந்த ஒரு மனம் உண்டு நமக்கு வேணும். ஒரே காரியத்தை சிந்திக்கிற ஒரு மனம் நமக்கு வேணும். அப்போ இதுலயே நமக்கு ஈகோ வரும். ஈகோ என்ன வரும்? ஒரு காரியத்தை அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கும். பாத்துக்கிறீங்க, நம்ம குடும்பத்துல நம்ம வீட்லயே இதை செய்யணும் அப்படி நம்ம ஒரு தீர்மானம் பண்ணும்போது அதை செய்யக்கூடாதுன்றது ஒரு ஆள் சொல்லுவாங்க. அப்போ அதே போலதான் சபையிலும் ஒரே மனதா யோசிக்கிற சபையாய் பிள்ளைகளா நம்ம மாறும். அப்போ நமக்குள்ள பிரிவினைக்கு இடம் கொடுக்க கூடாது. சிலருக்கு எதுக்கு இடம் கொடுக்க கூடாது சொல்லுங்க. அப்ப அது வார்த்தை சொல்லுது. ஒருவேளை அது வாசிங்கள 6ஆம் அதிகாரம், அது 6ஆம் அதிகாரம் 1 வசனம். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடு வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரிடத்தில் போக துணிகிறது என்ன? இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையே, சபையே, உங்களில் ஒருவர் மேல ஏதாவது சண்டை வருமானா அதன் நியாயம் தீர்க்கப்படுவதற்கு சபைக்கு தான் வரணும். எங்க வரணும்?
சபைக்கு. அந்த வார்த்தை சொல்லுது பரிசுத்தவான்களிடத்தில் தான் வரணும். ஆனா நாம என்ன பண்றோம்? ரட்சிக்கப்பட்ட 2 பேர் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னா சபையில வந்து சொல்லுங்க, ஊழியக்காரங்கிட்ட வந்து சொல்லுங்க, இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, நீங்க தான் என்ன பண்ணணும், விசாரிக்கணும். ஆனா நாம என்ன பண்றோம்? அநீதிக்காரன் அப்படின்னா உலகத்திற்குரியவங்கிட்ட போனா அவன் என்ன பண்றான்? அவங்களை பிரிச்சு வைக்கிறதுக்கு தான் அவன் வேலையா பார்க்கறான். இப்ப கணவன் மனைவிக்குள்ள சண்டை, சர்ச்சில் வந்து சொல்லணும், இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, ஜெபம் பண்ணுங்க, இது மாதிரி. ஆனா அநீதிக்காரன் இடத்துல போகும்போது அவன் என்ன பண்றான்? நீ ஒன்னா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை, உங்களை கேள் பண்ணிடுறேன். புரியுதா? அநீதிக்காரனுடைய வேலை. அப்ப சபை என்பது பரிசுத்தவான்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? ஏமா அதெல்லாம் விட்டு கொடுங்க, எப்ப நீ என்ன பண்ணக்கூடாது, சண்டை சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ சபைக்கு வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள சண்டை அப்படின்னா ஊழியக்காரங்கிட்ட வரா, சபைக்கு வரணும். ஆனா அநீதிக்காரனிடத்தில் என்ன பண்ணக்கூடாது, போய் உங்க பிரச்சனையே சொல்லாது. நாளைக்கு 2 பேரும் கைப்பிடிச்சிட்டு சபைக்கு வரும்போது அவன் சிரிப்பான் உங்களை பார்த்து, நேத்து இப்படி சண்டை போட்டுச்சு, இன்னைக்கு என்னவா போகுது? அப்போ ஒண்ணு, சபை என்பது சபைக்கு எல்லாரும் வரணும். 2, பிரிவினைக்கு இடம் கொடுக்க கூடாது. விசுவாசிகளுக்குள்ள என்ன கொடுக்க கூடாது? பிரிவினைக்கு இடம் கொடுக்கூடாது. கவனிங்க, நம்மால ஒரு விசுவாசி சபைக்கு வரணுமே தவிர, கவனிங்க, என்ன நம்மால சபைக்கு ஒரு விசுவாசி, புது விசுவாசியோ பழைய விசுவாசியோ நின்னதோ போனதோ, நம்மால ஒரு விசுவாசி சபைக்குள்ள வரணுமே தவிர நம்மால ஒரு விசுவாசியும் சபைக்கு வராம நிற்க கூடாது. புரியுது நான் சொல்றது? நம்மால, நம்ம பேசுற வார்த்தையால, நம்ம செய்யற கிரிகளினால ஒருவர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வரணுமே தவிர ரட்சிக்கப்பட்டதும் என்ன பண்ணிவிட கூடாது. இது நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியாத பாவமா இருக்கும். நம்மால ஒரு விசுவாசி உள்ள வரணும். அப்போ நம்மால ஒரு விசுவாசி சபையை விட்டு வெளியே போகுது அப்படின்னா அது மிகப்பெரிய பாவமா இருக்கும். அப்போ பிரிவினைக்கு, சபைக்குள்ள பிரிவினைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. அப்ப சபைக்குள்ள நீ பிரிவினைக்கு இடம் கொடுக்குற அப்படின்னா நீங்க உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்க முடியும். வாசிக்கலாம். மூணாவது சபைக்குள்ள எப்படி இருக்கணும் அப்படின்னா தாழ்மைப்படுத்தி ஆராதனை செய்யணும். நம்மை தாழ்மைப்படுத்தணும். சபைக்குள்ள வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு பாட்டு பாட்டு தெரியும், எனக்கு ஆராதனை தெரியும், எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும் அப்படின்னா இங்க பெப்ப நம்மை ஆண்டவர் நான் ஒன்றும் இல்லை, நான் 0. அப்போ அந்த வார்த்தை சொல்லி உங்களை தாழ்மைப்படுத்தி வாசிங்க. 23ஆம் அதிகாரம் லேவியராகமம் 23:27 வசனத்துல, அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். அப்ப சபைக்குள்ள வரும்போது ஒரு மனுஷன் பெருமையா நினைச்சிட்டு சபைக்குள்ள வராங்க அப்படின்னா அவங்க பலி ஒரு நாளும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வது கிடையாது. பலி என்பது என்னது? நீ பாடுறது பலி, நீ ஜெபம் பண்றது பலி, நீ முழங்கால் படிறது பலி, நீ ஸ்தோத்திரம் பண்றது பலி. இந்த பலி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நம்ம ஆத்துமாக்குள்ள என்ன வரணும்? தாழ்மை. தம்மை தாழ்மைப்படுத்திக் கொண்டுதான் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள, ஒருவேளை சபைக்குள்ள பிரசங்கம் பண்ணப்படுகிற வேளையில இந்த வார்த்தை எனக்கு தெரியுமே, இந்த வசனம் எனக்கு நல்லா தெரியுமே அப்படிங்கிற எண்ணத்தோடு நீ உட்கார்ந்துட்டு இருக்கிற அப்படின்னா அது நீ வந்த பலி, காலையிலிருந்து இது வரைக்கும் செலுத்தின பலி, அது ஆண்டவர் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். புரியுதுங்களா? எந்த ஒரு மனுஷனையும் அற்பமாய் நினைக்க கூடாது. சபைக்குள்ள எந்த ஒரு மனுஷனையும் அற்பமாய் என்ன பண்ணும்? அது பழமொழி சொல்லுவாங்க, சிறு குச்சியும் பல் குத்த உதவுன்னுவாங்க. ஆமாவா இல்லையா? அப்ப சபை என்பது எந்த ஒரு மனுஷனையும் குற்றப்படுத்தி பேசக்கூடாது, எந்த மனுஷனையும் தாழ்மைப்படுத்தி பேசக்கூடாது. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, எனக்கு தான். அப்போ தாழ்மை எல்லாருக்குள்ளயும், அந்த தாழ்மை நமக்குள்ள என்ன பண்ணணும்? வரணும். அதுதான் வேதம் சொல்லுது. அதே 16ஆம் அதிகாரம் லேவியராகமம் 16:31 இவங்களுக்கு இது விசேஷித்த ஓய்வு நாள், அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடுவீர்கள், இது நித்திய கட்டளை. ஆண்டவர் சொல்றாரு, இது நித்திய கட்டளை, உங்களை நீங்க தாழ்மைப்படுத்தணும், இது நித்திய கட்டளை. அதுதான் வேதம் சொல்லுது. ஆமென். யாக்கோபு 4:10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
அப்போ மூணாவது, உங்களை தாழ்மைப்படுத்தி ஆராதனை செய்யணும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? தாழ்மை. இங்க பலிபீடத்துல நின்று எந்த ஒரு ஊழியக்காரி எதை சொன்னாலும் சபைக்குள்ள கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்க. சொல்லுங்க, என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்க. இப்ப ஊழியக்காரி சொல்றாங்க முழங்கால் படிவிடுவோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அவர் சொல்லி நான் என்ன கேட்கறது? அது நமக்குள்ள தாழ்மை உள்ளவர் செய்கிற செயல்கள் அல்ல. புரியுதுங்களா? நம்ம கையை தட்டி பாட்டு பாடு ஊழியக்காரர் சொல்லுவாங்க. அப்ப நாம என்ன பண்ணணும்? கையை தட்டுறது நமக்கு கஷ்டமா? சபைக்குள்ள வந்து கையும் தட்ட போறதில்ல, முட்டியும் போட போறதில்ல, ஜபமும் பண்ண போறதில்ல, பாட்டும் போட போறதில்ல. அப்ப எப்படி இருந்தோ அப்படியே தான் போவேன். கை வலின்னு பாட்டு கை தட்டி பாடாம இருக்கக்கூடாது. அதுதான் நிறைய ஊழியக்காரங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட். பெர்க்மன்ஸ் ஐயா அவங்க ஜெப அறையில செவுர் ஃபுல்லா ரத்தம் செதிரி இருக்குமா, எல்லா செவுர் மேலேயும் ரத்தம் இருக்குமா அவங்க ரூம்ல. அப்போ எதுக்குன்னு அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்களா, நான் ஆவியில நிரம்பி மணிக்கணக்கா முழங்காலில் தான் நின்று ஜெபம் பண்ணுவாரா. அப்போ அந்த முட்டில இருந்து ரத்தம் என்ன பண்ணுமா, செவுத்துல அப்படியே படுமா. புரியுதுங்களா? அந்த பெர்க்மன்ஸ் ஐயாவே அவங்க சபையில கொயர்ல நின்று பாடும்போது உனக்கு ராகம் இல்லைன்னு கொயர்ல இருந்து அனுப்பிட்டாங்களா. உனக்கு பாட்டு சரியா பாட்டு தெரியல, உனக்கு ராகம் இல்லை அப்படின்னு பெர்க்மன்ஸ் ஐயா அனுப்பிட்டாங்க. உலகத்திலேயே அதிகமான பாடலை ஏற்றின ஒரே ஒரு ஆளு பெர்க்மன்ஸ் அவங்க ஐயாவை தான். உலகத்திலேயே அதிகமான பாடலை ஏற்றியவங்க பெர்க்மன்ஸ் ஐயா மட்டும்தான். அப்போ எங்க நீ இப்போ ஒரு பெருமை, எங்க பெரிய எண்ணம், நாயே இல்ல, எங்க தாழ்மை வருதோ. இப்போ உண்மையாவே பெர்க்மன்ஸ் ஐயாவுடைய பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ தாழ்மையா இருப்பாங்க. அவங்க ஒரு மீட்டிங் போறாங்க அப்படின்னா குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் கயிறு போட்டு கட்டிடுவாங்க. உள்ள வந்து ஓப்பனா தான் இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் கயிறு போட்டு கட்டிடுவாங்க. அவங்க பாட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது கிரியைகள் என்ன பண்ணும், அலறி ஓடியாருமா. ஆனா அவங்க எப்படி இருக்காங்க? தாழ்மையா. பாத்தீங்கன்னா ஒரு வீடியோல பார்த்தேன், ஒருத்தர் ஒரே ஒரு பாட்டு, சின்ன பையன் ஒரே ஒரு பாட்டு தான் எழுதிருக்காங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே என்னை விட அதிகமான பாட்டு எழுதணும். புரியுதுங்களா? அப்போ தாழ்மை ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது தான் ஆண்டவர் உயர்வை என்ன பண்றாரு, ஒரு மனுஷனுக்குள்ள வைக்கிறார். தாழ்மை. நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், நான் ஏன் பெருகி போடணும், அவங்க தானே பெருகி போடணும். இல்ல, நீ சேரை தொடிச்சாலும் அது ஆண்டவர் பார்க்கற, பாய் போட்டாலும் ஆண்டவர் பார்க்கிறார். நீ எந்த அளவுக்கு நீ ஆண்டவருக்குள்ள நீ சபையில ஒரு காரியத்தை சரி எல்லாவற்றையும் மனுஷன் பார்க்கறாங்களே இல்லையோ, மனுஷனுக்கு தெரியாது. இப்போ புரியுதா? இப்போ பாய் போடுறவங்க, செட்டு போடுறவங்க அவங்க 8 மணிக்கு 9 மணிக்கு போடுறாங்க அப்படின்னா நம்ம 9:30 மணிக்கு வரோம், நமக்கு தெரியாது. ஆனா இந்த காரியங்களை யார் பார்க்கறது? பரலோகம் பார்க்கறது. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள தாழ்மை வர வர உயர்வு ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்ப அதான் வாசனை சொல்லுது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எரேமியா 13:15 வாசிங்க. எரேமியா 13:15 வசனம். 13:15 நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமையாயிராதேயுங்கள், கர்த்தர் விளம்பினார். கர்த்தர் சொல்றாரு, நீங்க செவி கொடுத்து கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுத்து கேளுங்க, மேட்டிமையா இருக்காதீங்க, பெருமையா இருக்காதீங்க. அதுதான் நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி சொன்னது போல. இப்போ ஒரு பாட்டு பாடுறாங்க, ஒருவேளை அவங்க ராகம் இல்லாம கூட பாடலாம், ராகம் இல்லாம கூட பாடலாம். அதனால அவங்க ராகமே இல்லாம பாடுறாங்க, நான் இப்படி இல்லை. இன்னைக்கு உண்மையாவே சொல்றேன், ஒரு மனுஷனுக்குள்ள எந்த அளவுக்கு நீ தாழ்மைப்படுறியோ ஆண்டவரே சொல்றாரு, ஆமென், நீங்க மேட்டுமையா இராதீங்க, கர்த்தர் விளம்பினார். கர்த்தரே சொல்றாரு, பெருமையா இருக்காதே, மேட்டுமையா இருக்காது, எல்லாம் எனக்கு தெரியும் நினைக்காதே. சொல்ல, எல்லாம் எனக்கு தெரியும் நினைக்காது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த வார்த்தை சொல்லுது. ரோமர் 12:16 ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான் என்று எண்ணாதிருங்கள். புரியுதுங்களா? நம்மை அறிவாளி நினைக்க கூடாது. நான் எனக்கு அது தெரியுமே,
அந்த வசனம் எனக்கு நல்லா தெரியுமே, அந்த பாட்டு நல்லா தெரியுமே. அப்ப எல்லாவற்றையும் உனக்கு தெரியும்னு நினைக்காது, அறிவாளின்னு நினைக்காது. அப்ப சபைக்குள்ள வரும்போதே ஆண்டவரே நான் வெறுமையான பாத்திரம், நான் ஜீரோ அப்படின்னு வரணும். எனக்கு எல்லாம் தெரிந்தாலும் அதுதான். ஒரு எங்களுக்கு எம்டிஹெச் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு டீச்சர் சொன்னார், அவங்க இவங்க கிளாஸ் எடுக்கும்போது பாஸ்டர்ஸ், எம்டிஹெச் படி எல்லாருமே பாஸ்டர்ஸ், அப்போ அவங்க கேள்வி கேட்பாங்களாம், அப்படியே தெரிஞ்ச மாதிரி அவர் சொன்னார். அப்படியே பில்டப் பண்ணுவாங்க, அது எங்கே இருக்கு, அது இப்படி இருக்கு, அப்படி இருக்கு. அவர் சொன்னார், நான் எல்லாத்தையுமே தலையாட்டிப்பேன், எனக்கு தெரியாத மாதிரியே தலையாட்டுவேன், அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வசனத்தை சொல்லுவேன், அதுக்கப்புறம் அவங்க வாயே திறக்க மாட்டாங்க. கிளாஸில் எல்லாருக்கும் முன்னாடி இப்போ 20 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன பண்ணுவாங்களாம், இல்லையே அது இங்கே சொல்லப்பட்டிருக்குது, அது இப்படி சொல்லப்பட்டிருக்குது, அப்படி பில்டப்பாக பேசுவாங்களே. அப்போ எல்லாமே இல்லைங்க தப்புன்னு அவர் சொல்லவே மாட்டார், எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியாக வசனத்தோடு சொல்லுவாராம். அவங்க கிளாஸ் முடிகிற வரைக்கும் வாயே திறக்க மாட்டாங்க. புரியுதா? அப்போது எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் நினைக்கக்கூடாது. நான் அறிவாளின்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவனுக்கு தாழ்ந்த கொடுத்துருக்கிறாரு, அது ஆண்டவருக்காக பயன்படுத்து, மற்றவங்க பார்க்குற மாதிரி என்ன பண்ணக்கூடாது. புரியுதா? உங்களுக்கு பாட ஆண்டவர் வரத்தை கொடுத்துருக்கிறாரா, ஆண்டவருடைய மகிமைக்காக பயன்படுத்து, மனுஷன் பார்க்குற மாதிரி பயன்படுத்தக்கூடாது. நீ நல்ல ஆராதனை பண்ணுவ, ஆண்டோடைய நாமம், நீ ஆராதனை பண்ணும்போது ஆண்டோடைய நாமம் மகிமைப்படணும். என்ன நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னு நீ என்ன பண்ணக்கூடாது, ஆராதனை செய்யக்கூடாது. அப்போ பெருமை உள்ளவனை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். நாம அப்போ 3 விதமாய் இன்னைக்கு நம்ம கேட்டிருக்கிறோம். ஒன்று, ஆலயம் என்பது சபைக்கு எல்லாரும் வரணும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய கடமை சபைக்கு வரணும். இப்போ உடம்பு சரியாயில்லைன்னு நினைக்கிறோம், நடக்க முடியலன்னு சபைக்கு வரலன்னு சாக்கு போக்கு சொல்றோம். அதே உடம்பு சரியாயில்லாதவங்க இங்கேருந்து நடந்து போய் பஸ் ஏற முடியுது, இங்கேருந்து நடந்து போய் ஆட்டோ ஏற முடியுது, ஆனால் சபைக்கு மாத்திரம் நடந்து வர தெரியல, முடியலன்னு சொல்றோம். இந்த சாக்கு போக்கெல்லாம் ஆண்டவருக்கு நீ நினைக்கிற, ஆண்டவரை ஏமாத்தன்னு நீ நினைக்கிற, ஆனால் உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு சில தடைகள் உங்கள் வாழ்க்கையில் மாறாமல் இருப்பதற்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் நான் எப்படி இருக்கணும். சபை முக்கியப்படுது. ஒன்று, சபைக்கு எல்லாரும் வரணும். நான் சர்ச்சுக்கு நான் முன்னாடி கிளம்பி வந்துட்டேன், வருவாங்கன்னு சொல்லி வந்தேன், அவங்க வரலன்னு நினைக்காத, குடும்பமா வா. சொல்லுங்க, எப்படி வரணும்? குடும்பமாய் சர்ச்சுக்கு வா. 2வது, பிரிவினைக்கு இடம் கொடுக்காது. சபையில சொல்லுங்க, சபையில இப்ப பக்கத்துல உட்கார்ந்துருக்கா ஒரு பேனா அவங்களாந்து வாங்கிக்கணும். பக்கத்துல கொஞ்சம் பேனா கொடுங்க, கொஞ்சம் நோட்டு கொடுங்க, பேசணும். அப்போ பிரிவினைக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்கணும், பேசாம. அப்போ 3வது சொன்னேன், தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். தாழ்மை உள்ளவர்களாய் என்ன பண்ணணும், ஆராதனை செய்யணும். இப்போ 3 விதமா எல்லா கண்களை மூடி இன்னைக்கு பேசின இந்த வார்த்தையின் பற்றி 3 விதமாய் பேசியிருக்கிறோம். நான் சபையில் ஒன்று குடும்பமாக வரணும், எல்லாரும் வரணும். 2வது பிரிவினைக்கு இடம் கொடுக்கிறார். 3வது தாழ்மை உள்ளவனா வரணும், என்னை தாழ்த்துகிறவனா. எல்லா முழங்கள் படிக்கிட்டு பிரைஸ் தி லார்ட்.